ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கிடெக். இந்த வீடியோவில் சிங்கப்பூருக்கு தெரியாத வேலைக்கு வர வேண்டாம், அது ஏன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம வெங்கிடெக் புதுசாக வர்றீங்க அப்படின்னா நம்ம ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிங்கப்பூர் வீடியோஸ் வந்துட்டு ஐடியில் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோ பார்த்துடலாம். இப்போ சிங்கப்பூர் வேலைக்கு வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஏஜென்சி மூலமாக தான் வர்ற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஏஜென்சி மூலமாக வர்றோம் அப்படின்னா நம்ம பணம் கட்டுறதுனால கேர்ஃபுல்லாக வந்து வரணும். ஸோ சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஏதோ தெரியாத வேலைக்கு வந்து கொடுத்துட்டு, அதாவது இப்போ தெரியாத வேலைக்குமே வந்துட்டு சிங்கப்பூர் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஏஜென்ட்டு, அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயர், இவங்கெல்லாம் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. நமக்கு வேலை தெரியுதா தெரியலையான்னு நம்ம ஊர்லேயே வச்சு நம்மளை வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. வேலை தெரிஞ்சால் மட்டும்தான் உள்ளுக்கு வந்து என்ட்ரி ஆக முடியும். வேலை தெரியாத நேரத்தில் எப்படி சில இடத்துல உள்ளுக்கு என்ட்ரி ஆக முடியுதுன்னா, அந்த ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலைக்காக வருது அப்படின்னா அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. அந்த வேலை தெரியாத பட்சத்தில் சும்மா நீங்களா ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. ஏதோ ஒரு சில ஃபோட்டோஸ் கொடுக்குறீங்க. சில இடத்துல ஃபோட்டோஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க சில ஏஜென்ட். அதாவது அவங்களுக்கு தேவை பணம் அப்படிங்கிறப்போ ஃபோட்டோஸ் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜென்ட்டுங்கிட்ட வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ அப்போது நீங்கள் அந்த டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க, ஃபோட்டோ கொடுக்கவே இல்லை. இப்போது எம்ப்ளாயர் கால் பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு உங்களை வந்து ஃபில்டர் பண்ணிடுவார். வேலை தரலன்னா எடுக்கவே மாட்டார். சில நேரம் வந்துட்டு இந்த சிங்கப்பூர் ஏஜென்ட்டே வந்து கால் பண்ணிடுவார். அவரே வந்துட்டு உங்களை கால் பண்ணி, அவர் வந்துட்டு பெரும்பாலும் அந்த அளவுக்கு ஏன்னா அவங்க கம்பெனியை பத்தி அவருக்கு தெரியாதுல்ல, அவர் வந்துட்டு வேலைக்கு எடுக்கிறவர். ஸோ அவர் இன்டர்வியூ எடுத்தாரு அப்படின்னா அந்த அளவுக்கு ஒன்றும் கேட்க மாட்டாரு. சும்மா நம்மளோட பேரு, எங்க வேலை பார்த்தா இந்த வேலை தெரியுமா, இது தெரிலன்னா ஊருக்கு அனுப்பிட்டுரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி தான் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ எடுப்பார். ஸோ அதில் வந்துட்டு நம்ம எல்லாமே தெரியும் எனக்கு உங்களோட இங்கிலீஷ் ஓகே அப்படின்னா அவர் வந்துட்டு அந்த ஏஜென்ட் வந்துட்டு சிங்கப்பூர் ஏஜென்ட் வந்து எடுத்துருவாரு. எம்ப்ளாயர் வந்து கால் பண்ணவே மாட்டார். ஸோ இந்த ஏஜென்ட் வந்துட்டு எம்ப்ளாயருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவார். ஸோ நான் ஒரு பையனை வந்து செலக்ட் பண்ணிட்டேன், இந்த பையனை வந்து நான் உங்க கம்பெனிக்கு அனுப்பி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அனுப்பி விட்டுருவார். ஸோ ஏன்னா அந்த டைம் வந்து எம்ப்ளாயர் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தார் அப்படின்னா அவர் வந்துட்டு நம்ம கால் பண்ண மாட்டார். இந்த சிங்கப்பூர் ஏஜென்ட்டே வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு முடிச்சுக்கிடுவாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வேலை தெரியாம சும்மா எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா இங்க வந்துட்டு நம்ம எம்ப்ளாயர்கிட்ட போய் வேலை பார்க்கணும். அங்க வேலை பார்க்கும்போது தான் நீங்க ஒரு வேலை சொல்லி எனக்கு தெரியும்னு வந்திருப்பீங்க, இங்க ஒரு வேலை கொடுப்பாங்க. ஸோ அந்த வேலை தெரில அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு எம்ப்ளாயர் வந்துட்டு, சில எம்ப்ளாயர் வந்துட்டு ஓகேங்க, சில எம்ப்ளாயர் வந்துட்டு ஒரு 3 மாசம் வந்துட்டு சிங்கப்பூர் வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. அது 3 மாசம்ன்றது சில கம்பெனி தான். அதாவது சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் வந்துட்டு கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. அந்த வேலையை பற்றி சுத்தமாக தெரிலன்னு வச்சுங்களேன், இதை போய் செய்ய அப்படின்னா அந்த இடத்துல செய்யவே இல்லைன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே கூட பெர்மிட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்படித்தான் ஒருத்தர் நம்ம இன்ஸ்டாகிராமில் பேசின பையனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஏசி மெயின்டெனன்ஸ் வேலைக்குன்னு சொல்லி வேலை தர்றாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் ஏஜென்ட் சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ போய் சொல்லி அந்த பையனை வந்துட்டு சிங்கப்பூர் ஏஜென்ட்டை கனெக்ட் பண்ணி விட்டு சிங்கப்பூர் ஏஜென்ட் கால் பண்ணி அந்த மாதிரி இருக்கும் என்னமோ கேட்டிருக்காங்க. அவரும் ஓகே தெரியும்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு வந்துட்டார் போல. வந்ததுக்கப்புறம் இங்கே அந்த எம்ப்ளாயர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த எம்ப்ளாயர் வந்துட்டு இந்த பையனுக்கு வேலை தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் பெர்மிட்டை கேன்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பி விட்டுட்டாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு சில கம்பெனியில் அந்த மாதிரி நடக்கும். ஸோ ஒரு சில கம்பெனி வந்துட்டு ஓரளவுக்காவது நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 3 மாதம் வந்துட்டு சிங்கப்பூரில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. அந்த 3 மாதம் கழிச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த 2 வருஷம் பெர்மிட்டை வந்து கண்டினியூ பண்ண வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 3 மாசத்துல வந்துட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா பெர்மிட்டை கேன்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஸோ 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அந்த சிங்கப்பூர் ஏஜென்ட் கிட்ட வந்துட்டு பாதி அமௌண்ட்டை வந்து வாங்கலாம். ஓகே, அந்த எவ்வளவு கட்டினீங்களோ அதுல ஒரு பாதி அமௌண்ட் வந்து சிங்கப்பூர் ஏஜென்ட் வந்து கொடுத்துருவாரு. ஸோ நம்ம ஊர் ஏஜென்ட் கிட்ட காசு வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி நடக்கும்போது ஓரளவுக்கு சிங்கப்பூர் ஏஜென்டாவது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்றதுன்னா பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நம்ம ஊர் ஏஜென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சுத்தமா ரீப்ளேவும் பண்ண மாட்டாங்க, அந்த பணம் கொடுக்கறத பத்தி அவங்களும் பேசவே மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஊர் ஏஜென்ட் கிட்ட வரும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா வாங்க. ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் வந்துட்டு தெரியாத வேலைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சிங்கப்பூர் வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வேலை தெரிஞ்ச வேலைகளுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. அந்த வேலையில வந்துட்டு கண்டிப்பா போட்டோஸ் வீடியோஸ் வேணும். நீங்க அந்த போட்டோஸ் வீடியோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த ஏஜென்ட்டுக்கும் நம்பிக்கை இருக்கும், அந்த ஓனருக்கும் நம்பிக்கை இருக்கும். ஓகே, இந்த பையன் ஆல்ரெடி இந்த வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கும். நீங்க வேலையே தெரியாம வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க. சிங்கப்பூர் வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா பணம் கட்டி வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஸோ நம்ம பார்க்க வந்த வீடியோ இதுதான். ஸோ இது மாதிரி சிங்கப்பூர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம வெங்கிடெக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.